Hi friends, welcome to my channel Rani'in இனிய உலகம். இன்னைக்கு நம்ம டீ கடையில் செய்கிற மாதிரியான சுவையான போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்படி என்னதான் சேர்க்குறாங்க அவ்வளோ சுவையாக இருக்கிறதுக்கு? வாங்க நாமளும் பார்த்துடலாம். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்காக. இன்றைக்கி நான் இந்த சைஸில் உள்ள ரெண்டு வெங்காயம் மட்டும் எடுத்துருக்கிறேன். இது நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, மல்லி இலை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மாவு பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவு கடலை மாவு, 3/4 கப் அளவு மைதா மாவு, 3/4 கப் அளவு அரிசி மாவு. இந்த 3 மாவும் சேர்த்தா மட்டுமே டீ கடையில் போடுற மாதிரியான நல்ல டேஸ்டான போண்டா கிடைக்கும். கடலை மாவு மட்டும் சேர்த்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு டேஸ்ட் வரவே வராது. ஸோ இந்த 3 மாவும் கண்டிப்பாக முக்கியம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ நாம் அளந்து வச்சுருக்கிற மாவெல்லாம் 1 by 1 ஆட் பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலை, மல்லி இலையை சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், ஒரே ஒரு பச்சை மிளகாய் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கல. கொஞ்சமாக சீரகம் கசக்கி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு இருக்கணும் மாவோட ஸ்ட்ரக்சர். அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் உள் சைடும் நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் ஏன் லாஸ்ட்டில் சோடா பொடி சேர்த்தேன்னா மாவு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு நமக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சேர்க்கும்போது அந்த மெஷர்மெண்ட் நமக்கு கரெக்டாக வராது. இப்போ ஒரு சைடு நம்ம எண்ணெய் காய வச்சாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு எப்போதுமே சிம்மில் இருக்கணும். இப்போது போண்டா 1 by 1 போட ஆரம்பிச்சிடலாம். எல்லா போண்டாவும் போட்டு முடித்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஃபுல் சிம்மில் இருந்துச்சுனாலும் அப்படியே எண்ணெய் குடிச்சிடும். அதே சமயம் அதிகமாக வச்சனாலும் மேல் பக்கம்லாம் நல்லா கரிஞ்சிடும், உள் பக்கம்லாம் வேகாமையே இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கூட ஆனாலும் பொறுமையாக சுட்டு எடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் உள்ள பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப சுவையான நல்ல சாஃப்டாக உள்ள டீ கடை போண்டா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சில்லுன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சூடாக ஒரு டீயோட ஒரு சட்னி வச்சு இந்த வடை சாப்பிட்டு பாருங்கள். இதை விட சூப்பரான ஸ்நாக்ஸ் இருக்கவே முடியாது. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.